ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் சூப்பரான மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா செஃப் தீனு சாரோட ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, அது கூட சோம்பு, மிளகு, சீரகம், அது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆறுனது நல்லா அரைச்சி ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனே சேர்த்துப்போம். கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட மசாலாவுக்கு தனியாத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தனியாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த 2 மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ 4லேருந்து 5 விசில் வந்து வர விட போகிறோம். இந்த குழம்பு சாப்பாடு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4-5 விசில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.